ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு சைதவியூ அண்ட் வெல்கம் பேக் டு another vlog. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு வளமையாக எல்லா வேலையும் பார்க்குற மாதிரியே பார்த்தா, ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டம்னாக்கா ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, கொஞ்சம் ஒரு தடவை துடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 3 தடவை துடைச்சோம். என்னன்னாக்கா வண்டியை தான். என்னன்னு பார்த்தா, நேற்று பேஞ்ச மழையில் வண்டி எல்லாமே வந்து ராஜஸ்தான்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு வண்டி வந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. வெளியில் போனது வந்தது, இந்த ரோட்டில் உள்ள தூசி எல்லாம் வண்டியில் அடித்தது கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக ஆக்கி வண்டியை வச்சாச்சு. இனிமேல் இவங்க வெளில போனாங்கனாக்கா வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனாலும் ரோட்டில் தண்ணியாக தான் இருக்குது, மழை பெய்கிறது மாதிரியாக தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் கார்டனில் வந்து வேலைக்கு வந்திருக்காங்க, அதை நான் காட்டுறேன். மழை இன்னைக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, வெதர் நோட்டிஃபிகேஷனு. தோஹாவில் இன்னைக்கு ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. சரி பார்ப்போம், மேகமூட்டமாக இருக்குதா இல்லை மழை வருதா அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் வெயில் அடிக்குது, கொஞ்சமாக மந்தரமாக இருக்குது, அப்படியே தான் இருக்குது. நான் அப்படியே பேக் நம்மளை போட்டு வெளியில் கொண்டு போயிட்டு காட்டுறேன் பாருங்கள், சரியா? இங்கே பாருங்கள், மேகம் வந்து எந்த அளவுக்கு அப்படியே இருட்டிக்கிட்டு இருக்குது பாருங்கள். வா, இன்றைக்கி நல்லா மழை வரும் போல். நம்ம தோட்டத்தில் இருந்தால் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த சைடில் வந்து அப்படியே வந்து கல் வச்சுக்கிட்டு வர்றாங்க. இன்னும் வேலை வந்து தோட்டத்தில் வந்து முடியலைங்க. புதினா வச்சுருக்காங்க, சும்மா வேறு லெவலில் இருக்குது புதினா. பாய் கேசே டீக்கே அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்ச செடிகள். இந்த குளிர் டயத்தில் வச்சோம்னாக்கா எந்த செடியாக இருந்தாலும் கத்தாரில் வந்துடும். அதுபோக இலந்த பழம் கொட்டி கிடக்கு பாருங்க, இவனுங்க இலந்த பழம். இலந்த பழம் எவ்வளோ இலந்த பழம் இருக்குன்னு பாருங்க. இது காகிதப்பூ, நிறையா செடி இருக்குது. அப்புறம் மாமரம் வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கத்தில் போய் பார்த்தா ரோஸ் இருக்குது, இது எல்லாம் நிறையா இருக்குது பாருங்க. புதினா அரபியில் வந்து நானா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அத்தி மரம், இங்கே ஒட்டு மரத்துலேருந்து எடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வச்ச கருவேப்பிலை. அப்புறம் இது வந்து பெரிய எலுமிச்சை மரம், ஆரஞ்சா எலுமிச்சையான்னு தெரில. அதுக்கப்புறம் பப்பாளிலாம் குளிருக்கு மட்டும்தான் இருக்கும், வெயிலில் வந்து அந்தளவுக்கு வராது. அதுக்கப்புறம் இது ஒரு பூ, இந்த இருக்கு வருங்க புதினா. இது ஒரு புதினா செடியா, இது நாட்டு புதினான்னு நினைக்கிறேன் இது. அதுக்கப்புறம் இந்த புதினா பார்த்திங்கனாக்கா இது ஒரு விதமான ஒரு புதினாங்க, நல்லா இருக்கும், குட்டி குட்டி இலையாக இருக்கும் இது. அதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கனாக்கா முள்ளங்கி அந்த மேலே உள்ளதை மட்டும் வெட்டி அப்படியே கீழே வச்சுருக்காங்க. எல்லாம் ஹவுஸ்மேட் அவங்க தான் கொண்டு வந்து வச்சது. அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் எல்லாமே நிறைய செடிகள் வச்சுருக்காங்க பாருங்க. இதுதான் கார்டன். இது செய்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ தெரியுமா வந்துச்சுன்னு சொன்னார், 2 லட்சம் ரியாலுக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இன்னும் ஃபுல்லாக முடியலை. அதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் இது போடணும், கிளாஸ் போடுவாங்க, இன்னும் கிளாஸ் போடலாம். அதுக்கப்புறம் தான் அந்த செடி சுருளாக இருக்கிற செடி வந்து வரலைன்னு நினைக்கிறேன், பட்டுப்போச்சுன்னு நினைக்கிறேன். அது காஸ்ட்லியான செடிங்க, அது ஒரு செடி மட்டுமே 400 ரியாலாம் என்னமோ சொன்னாங்க. இதாகிடுச்சு, என்னன்னு தெரில. இது வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி வந்து அப்படியே மேலே வந்து வரும். அது ஒரு மாடலிங் வீட்டுக்கு. அப்படியே இந்த இதிலேயே வச்சுருக்காங்க பாருங்கள், வாசலுக்கு எய்த்தாப்பில் அப்படியே நேரம் நடந்து போய் அரட்டை அடிக்கிற அரங்கத்தில் உட்காந்து அரட்டை அடிக்கிறதுக்கு. சுரேஷ் நம்ம வீட்டில் காலையில் கார்டனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் பாருங்கள், அவரை கொண்டு வந்து அல்கசார் மெட்ரோ ஸ்டேஷனில் கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேங்க. அவருக்கு என்னென்னா, அவரை பிக்கப் பண்ணுறதுக்கு அவருடைய முதிர் வருவார். முதிர்னாக்கா மேனேஜர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவர் வருவார், ஆனால் வந்து அவர் வந்து ஓனர் கூட இருக்கிறதுனால வர முடியலை.
அதனால வந்து நம்மக்கிட்ட சொன்னாரு, "சையது பாய் கொஞ்சம் என்னுடைய ஒர்க்கர வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாச்சும் ஒரு மெட்ரோ ஸ்டேஷனு, இல்ல ஏதாச்சும் இந்த டாக்ஸி, இல்ல பஸ்ஸு இந்த மாரி வர்ற இடத்துல கொண்டு வந்து விட முடியுமா?" அப்படின்னு சொன்னாரு. "ஓகே பாய், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் எங்க வீட்டுக்காரவங்கள்ட்ட கேட்டுட்டு நான் கொண்டு வந்து விடுறேன்" அப்படின்னு சொன்னேன். அதோட பசங்களும் வெளில வந்து நின்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன். "சரி ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொண்டு போய் விட்டுட்டு வா" அப்படின்னு சொன்னாங்க. நானும் கொண்டு வந்து விட்டுட்டு, இப்போ நான் வீட்டுக்கு திரும்புறேன். இதுக்கு நேரா போனோம்னா ரோடு இல்ல. நம்ம ஊரு ராமேஸ்வரத்தில நம்ம தனுஷ்கோடிக்கு போனா கடைசி எண்டுல வந்து இருக்கும் பாருங்க யூ டர்ன். அந்த மாரி தான் இது இங்க வந்து யூ டர்ன். இது வந்து நேரா போனோம்னா கடல் அது. சரிங்களா? இங்க பாருங்க எப்படி இருக்குது. சூப்பரா இருக்கு இந்த டயத்துல என்ன? இந்த சைடுல பார்த்தீங்கன்னாக்கா கத்தாரா. கத்தார்ல பார்க்க வேண்டிய இடங்கள் இன்னும் இருக்குது. நேத்து மழை பெஞ்சதுல வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி எல்லாம் கட்டி கிடக்குது பாருங்க. அத அப்புறம் சர்ருன்னு உறிஞ்சிரும். சரி, அப்படியே பிரிட்ஜ் மேலே ஏறி அப்படியே போயிடலாம். கைஸ், இப்போ நம்ம வந்து போபி டெய்லர் ஷாப்பில் போயிட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம பக்கத்தில் இருக்கிற கரெக்ட் பெருசானில் வந்து ஒரு டீயை ஒன்று வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம பாயம் வந்து பார்த்தாச்சு. அவர் அங்கிட்ட ஒருத்தர் ஒளிஞ்சு போயிருக்காரு, தான் இருக்காரு பாருங்க. வந்து சனா சொல்லிட்டு ஷேகபாரக் ஸ்டோனக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். என்ன கத்தாரி மாதிரியா பேசுகிற அப்படிங்கிறாரு. ஹாய் பராய் மச்சான். ஓகே சுகம்ல. தண்டி எங்கண்ணா? தணுப்பு தணுப்பு அடிபொலி என்ன கூடுதல் இல்லை. ஆ மலை. நீங்கள் எங்கே ஸ்ரீலங்காவா? கேரளா. எங்கே கேரளாலாம்? கோழிக்கோடு. நான் புறாக்கூடு. ஜஸ்ட் பண்ணு. ஓகே. நாளைக்கு காலையில் ஏர்போர்ட்டுக்கு போகணும். எத்தனை மணிக்குனாக்கா 5:45க்கு வண்டி எடுத்து நிப்பாட்ட சொல்லியிருக்காரு ஓனரு. நானும் வண்டி எடுத்து நிப்பாட்டணும். எந்திரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 மணி அந்த மணி வாக்கில் எழுந்திரிச்சு நம்ம அப்படியே ப்ரிப்பேர் ஆகி கரெக்டாக கெட் ரெடி ஆகி போய் வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே போய் நிற்க வேண்டியது தான். சரி, இப்போது எந்த வேலையும் இல்லையில, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு வேலையுமே இல்லைங்க. இன்றைக்கி என்ன போபி டெய்லர் ஷாப்புக்கு போனேன். அடுத்து வேறு எங்கே போனேன்? வேறு எங்கேயுமே போகல. அப்படியே இருந்தது. வண்டியெல்லாம் கழுவிட்டு இப்போ தான் வந்தால் வேலை மொத்தமாக வரும். அப்படி வரலைனாக்கா சுத்தமாக வராது அப்படின்ற மாதிரி இருக்குது. நாளைக்கு எல்லாருமே போகிறாங்களா, இல்லை வந்து 2 பேர் மட்டும் போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை கைஸ். பார்ப்போம். அதுக்கப்புறம் ஊரில் இருந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்குது. ஸோ மச்சான் சூப்பர் மச்சான், தேங்க்யூ. அடுத்து ஹாய் அண்ணா சூப்பர். அடுத்தது சூப்பர் சூப்பர் ஹாய். பாருங்க பாய் எப்படி ஆடுறது. ஆமாம் ப்ரோ, நானும் கத்தாரில் தான் இருக்கேன். தலை கேமரா இம்ப்ரூவ்மெண்ட் சூப்பர், தேங்க்யூ. என்ன மொபைல் நம்ம யூஸ் பண்ணுறோம்? விவோ Y76. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமரா வந்து 50 மெகாபிக்சலு +2 +2 சரிங்களா? மொத்தம் 3 கேமரா இருக்குது பின்னாடி. அதில் வந்து 50 +2 +2 அவ்வளோதான். ஓகேவா? ஃப்ரண்டில் வந்து 16 மெகாபிக்சல். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் கேமரா போட்டு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணா சூப்பர், தேங்க்யூ. ஹாய் ப்ரோ. ஹாய் அண்ணா சூப்பர் சூப்பர் மச்சான். ஓகே தேங்க்யூ. சரி, இப்போ வந்து ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க. என்ன விஷயம் அப்படின்னாக்கா, ஊரில் இருந்து ஒரு இங்கே இருக்காரு. ஊரில் இருந்து ஒருத்தர் விசா கேட்குறாரு. அவருக்கு இவர் விசா கொடுத்துட்றாரு. மெடிக்கலும் போட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. அதில் ஃபிட் ஆகலை. திருப்பி போகிறாரு. ஓகே ஃபிட் ஆயிருச்சு. அப்புறம் விசா அடிக்கிறாங்க. கத்தாருக்கு வந்துடுறாரு. கத்தாருக்கு வந்துட்டு அது நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. இது வந்து எப்படின்னா, நம்ம மேலே உள்ள குறைகளை முதல்ல ஒத்துக்கிறணும். சரியா? நமக்கு இப்போ நான் வந்து ஃபாரினில் இருந்து 5 வருஷம், அதாவது ஊருக்கு போயிட்டு 5 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நான் வந்து வண்டி ஓட்டலை,
அப்போ ஊரில் போய் வண்டி ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ஊரில் போகும்போது ஸ்டேரிங்கு மாறும். இங்கே இருக்கும்போது ஸ்டேரிங் மாறும். இங்கே லெஃப்ட் சைடு, ஊரில் ரைட் சைடில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து கியர் போடும்போது ரைட் ஹேண்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஊரில் கியர் போடும்போது லெஃப்ட் ஹேண்டை வந்து நாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து என்ன இதில் வந்து வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஊரில் வண்டி ஓட்டிட்டு இங்கே வந்து வண்டி ஓட்டும்போது, இப்போ இப்போ நம்ம லெஃப்ட் சைடிங்கில் இருக்கோம்ல, நம்ம ஊரில் வந்து லெஃப்ட் சைடில் தான் நம்ம கியர் போட்டிருப்போம். அப்போ இங்கே என்ன நடக்குனாக்கா, இப்படி ஸ்டேரிங்கை பிடிக்கும்போது, கியர் போடும்போது டக்குன்னு டோரில் போய் டப்புன்னு அடிப்போம். அதே மாரி இண்டிகேட்டருக்கு போடும்போது வைப்பரை போட்டு விட்டுறது. நம்ம ஊர்ல இண்டிகேட்டர் இங்க இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வைப்பர் வந்து இங்க இருக்கு. சரியா? இது ஒண்ணு இருக்குது. இப்ப நம்ம ரூம்ல உள்ள பாயே வந்து நெறைய தடவ அந்த தவற பண்ணியிருக்காப்புல. ஏன்னா, அவர் ஊருக்கு போய் 3 வருஷம் இருந்துட்டாப்புல. அதனால வந்து அப்படி இருக்கு. இப்ப நான் இங்க வண்டி ஓட்டிட்டு ஊர்ல போயி வண்டி ஓட்டும்போது, ஊர்ல இண்டிகேட்டர் போடுறதுக்கு பதிலா வைப்பர போட்டு விட்டுருவேன். வைப்பர போடுறதுக்கு பதிலா இண்டிகேட்டர் போட்டு விட்டுறது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து ஓனர்ட்ட சொல்லிடுறேன். நான் வந்து ஊருக்கு போய் 5 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் எனக்கு வந்து வண்டி வந்து செட் ஆகணும்னா, கொஞ்சம் நாள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஆனால் சிலவங்க வந்து என்ன செய்கிறாங்கனாக்கா, டிரைவர் வேலைக்குன்னு வர்றாங்க. அடுத்து மற்ற வேலைக்கும் வர்றாங்க. அப்போ தனக்குள்ள இருக்கிற சில பிரச்சனையும் சரி, சில இதுகளையும் சரி, அது வந்து எடுத்து வெளியில சொல்ல முடியாம, "எனக்கு எல்லாம் தெரியும். நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சில இதுகள் அப்படியே போயிடுறாங்க. இதில வந்து யார் வந்து மாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, விசா குடுக்குறாங்க பாருங்க. விசா குடுத்து எடுக்குறாங்கல்ல, அவங்க தான் மாட்டிக்கிருவாங்க. எப்படின்னாக்கா, இவர் பாட்டுக்குள்ள ஊருக்கு போயிருவாரு. ஏன்னா, ஊர்ல போயிட்டு எனக்கு இந்த மாரி விசா குடுத்துட்டான். எனக்கு அந்த மாரி விசா குடுத்துட்டான். என்னைய இப்படியெல்லாம் கொண்டு போய் கஷ்டப்படுத்திட்டாங்க. என்னைய அப்படிலாம் போயிட்டு கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் குறை சொல்றது. அதுக்கப்புறம் இங்க இருக்கும்போது, இங்க உள்ள ஓனரு இவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க கேட்பாங்க. "என்ன ஆளைய எடுத்து குடுத்த நீ? அ என்ன வந்து எல்லாம் தெரியும் தெரியும்னு சொல்லிட்டு, இப்ப தெரிய மாட்டேங்குது, அது வர மாட்டேங்குது, இது வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன பண்றது?" இப்படிலாம் நெறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால தான் நாங்கலாம் விசா குடுக்குறதுக்கு அவ்வளோ ஒரு யோசிச்சு, சிந்திச்சு குடுக்குறது. வேணாமா? குடுப்போமா? வேணாமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, இப்போ ஒரு இடத்துல விசா வருது. டக்குன்னு நம்ம வாங்கி அனுப்பி விட்டுறோம். ஆனா, அது நல்ல வீடா? இல்ல எப்படிப்பட்ட வீடு? அப்படின்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் பார்த்து கடந்து போகணும். ஸோ, இந்த மாரி வந்து நெறைய இதுல வந்து நெறைய பேர் சிக்கியிருக்காங்க. அதனால நான் சொல்ல வர்றேன். யார்ட்டயும் நீங்க வந்து ப்ரெஷர் பண்ணி நீங்க இது பண்ணாதீங்க. அப்படியா உங்களுக்கு வரணும் இருந்துச்சுனாக்கா, முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சா தெரியும்னு சொல்லுங்க. தெரியல அப்படின்னாக்கா தெரியலன்னு சொல்லிருங்க. அவங்க இன்னொரு டிரைவர வச்சு கூட உங்களுக்கு வந்து லேர்னிங் போ கத் அதாவது கத்துக் குடுத்துக்குருவாங்க. அப்படி இல்ல வேற ஒரு வேலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா, அதுக்கு முன்னாடி ஒருத்தவர் இருப்பார்ல, அவர்ட்ட இருந்து உங்களுக்கு கத்துக் குடுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி தான் இங்க இருக்கு. இப்ப நம்ம வீட்டுக்கே வந்து பாய் வந்தாப்புல. ஆனா நானும் பாயுமே வந்து ஸ்கூல்ல மீட் பண்ணியிருக்கிறோம். ஆனா ஏரியா ஒரே ஏரியா. வீடு வெவ்வேற. இப்ப எங்க வீட்ல வந்து இப்ப நான் வந்து முன்னாடி இங்க வந்து வேலை பார்க்கும்போது, இங்க உள்ள வீடுகள் இவங்களுடைய ரிலேஷன் வீட்லாம் வந்து வேற மாரி இருக்குங்க. வேற வேற இடத்துல. இப்ப அவரு வேலை பார்த்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய வீட்டு ரிலேஷன் வீட்லாம் வந்து வேற வேற இடத்துல இருக்கு. அப்ப அவருடைய இது நமக்கு தெரியாது. நம்மளுடைய இது அவருக்கு தெரியாது. அப்ப அவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு இடத்தையா அவருக்கு வந்து சொல்லிக் குடுக்கணும். "பை இந்த மாரி இந்த இடம் இங்க இருக்குது. அந்த வீடு அங்க இருக்குது. இந்த வீடு இங்க இருக்குது. இந்த இடத்துல போனாக்கா இந்த ஜாமான் வாங்கலாம். அந்த இடத்துல போனா அந்த ஜாமான் வாங்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட அனுப்பி வைப்பாங்க. அத நீங்க வீடியோவிலே நீங்க பார்த்துருக்கீங்க. இதுதான் இங்க உள்ள இது. ஸோ உங்களுக்கு அந்த மாரி குடுக்குறாங்கன்னா, நீங்க அந்த மாரி போயிட்டு நீங்க கத்துக்கோங்க, இது பண்ணிக்கோங்க. அதுக்காக இங்க விசா குடுத்தவங்கள பாவம் போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு, இது பண்ணிக்கிட்டு இருக்காம, குடுத்துட்டாங்க. இனிமேல் வந்து கைய ஊண்டி எந்திரிக்கிறது, குட்டி கரணம் போடுறது நம்மளுடைய இதுதான். இப்ப எனக்கு வந்து விசா குடுத்தாங்க. நான் ஒரு தடவ நான் கூட சொல்லியிருந்தேன். இந்த மாரி வந்து இவர் தான் நமக்கு வந்து விசா குடுத்தாரு. நம்ம இப்ராஹிம் பைய தான்
இங்கே பக்கத்தில் இருக்கிறாப்புல. சரிங்களா? அப்போ அவர் வந்து என்கிட்ட என்கிட்டனா எனக்கு டைரெக்டாக வரல. அவர் வந்து எங்கள் மச்சான்கிட்ட கொடுத்தாப்புல. மச்சான் வந்து என்கிட்ட சொன்னாப்புல. அப்போ நான் வந்து இருந்தேன். அப்போ நான் இங்கே வந்துட்டுமே வந்து எனக்கு நிறையா இதுகள்லாம் இருந்துச்சு. எப்படின்னா, வீட்டில புல்லு குத்துறது, தண்ணி தண்ணி செடிக்கு தண்ணி ஊத்துறது, லைட்டு துடைக்கிறது, வீட கழுவுறது இப்படி நிறையா இருந்துச்சு. ஆனா இது நாள் வரைக்கும் எங்க எங்க மச்சான்ட்டயுமே சரி, நம்ம விசா குடுத்த இப்ராஹிம் பாய்ட்டயுமே சரி, ஒரு நாள் கூட நான் சொன்னது கிடையாது. என்னங்க நீங்க இப்படி இருக்குது, அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட நான் கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. ஆனா எனக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னாங்க ஊர்ல இருக்கும்போதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, "ஒண்ணும் இல்லப்பா, ஒரு பிக்கப் வருங்க. அந்த பிக்கப் எடுத்துக்கிட்டு காய்கறிகளுக்கு காய்கறி வாங்கிட்டு வந்து குடுக்கணும். அப்புறம் அந்த மார்க்கெட் இதுகளுக்கு போய் மீன் இதுக வாங்கி கொண்டு வந்து குடுக்கணும். அவ்வளோதான் வேலை முடிஞ்சுச்சு." அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து நெறைய வேலைகள் குடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் நெனச்சேன், சரி ஓகே டிரைவர் வேலைன்னா இது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கு நெறைய டிரைவர்ஸ்லாம் வருவாங்க. இந்த பார்ட்டி நடக்கும்போது, அப்பம்போது அவங்களுடைய மேளத்த வந்து இங்க வந்து விடும்போது, அப்ப இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்ப ஷேர் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு ஓகே ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்குது. இந்த இதுல இருந்து டிரைவர் ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்படிதான் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ வந்து மனசுல ஏத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானும் அப்படியே வேலை பார்த்து, அப்புறம் லைசென்ஸ் அப்படியே இது பண்ணிட்டு, அப்படியே போனது கைஸ். அப்படியே போயிடுச்சு. சரி ஓகே. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் பார்ப்போம். லைசென்ஸ்ன்னு சொல்லும்போது தாங்க எனக்கு இப்ப ஞாபகம் வருது. 16ஆம் தேதி எனக்கு லைசென்ஸ் ரினியூவல் பண்ணணும். 2வது லைசென்ஸ் ரினியூவல் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு லைசென்ஸ் ரினியூவல் பண்ணி, இப்போ 2ண்டு. ஆ இன்னும் எத்தன நாள் இருக்குது? விடிஞ்சா இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. அதுக்கிடையில ஓனர்ட்ட வேற சொல்லணும். ம் பார்ப்போம். அ கார்டு வச்சிருப்பாரு. அந்த கார்ட கொண்டு போயிட்டு நம்ம குடுத்து கூட நம்ம ரினியூவல் பண்ணிட்டு வந்துக்கணும். சரியா? ஓகே கைஸ். அவ்வளவுதான். இந்த தகவல் உங்களுக்கு சொன்ன தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இப்படிதான் இங்க வெளிநாட்டு நிலவரங்கள் பார்த்து தெரிஞ்சு நடந்துக்கோங்க. வர்றீங்கனாக்கா இப்படிதான் இருக்கும். ஓகேவா? மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு விலாக்ல சந்திப்போம். பாய் பாய். குட் நைட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.